ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட சயின்ஸ் கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சயின்ஸ் எவ்வளோ தான் சிலபஸ் அதிகமாக இருந்தாலும் ஸ்கூல் புக்கிலேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி, யூனிட் 8 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புக்கிலேருந்து கேட்டு நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்க. அந்த நேரத்தில் இந்த சயின்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சயின்ஸ் சிலபஸ் அதிகமாக இருந்தாலும் நாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வந்தோம்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சயின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்னா, இனிமேல் வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தோம்னா 150 கொஸ்டினில் 15க்கு மேலே நாம் எதிர்பார்க்கலாம். குரூப் 1 மெயின்ஸில் 75 மார்க் கேட்பாங்க. குரூப் 2 மெயின்ஸில் 300க்கு 30லேருந்து 40 மார்க் சயின்ஸ்லேருந்து வரும். ஸோ சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போவே சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். லாஸ்ட் இயர் 2024 நடந்த குரூப் 1 மெயின்ஸ்க்கான சயின்ஸ் லிங்க்கும் குரூப் 2 மெயின்ஸில் நடந்த சயின்ஸுக்கான புக் ப்ரூஃப் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சயின்ஸில் சுமார் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 4 கொஸ்டின் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜிலேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. அதையும் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. குளோரோஃபார்ம், அதுக்குள்ளே ஃபார்முலாவை நம்ம மேட்ச் பண்ணோம். அப்புறம் பாஸ்ஜின், டியர் கேஸ், மஸ்டார்ட் கேஸ். அதாவது குளோரோஃபார்ம், பாஸ்ஜின், கண்ணீர் புகை, கடுகு வாயு. இதுக்கான ஆன்சர் டைரெக்டாக ஒரே இடத்துல இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. குளோரோஃபார்ம் பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 88 இருக்குது. குளோரோஃபார்ம் CHCl3 இதுதான் கரெக்டான ஆன்சர். தமிழ் மீடியத்துலேயும் பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் CHCl3ன்னு 5வது யூனிட்டில் இருக்குது. அடுத்து மேட்ச்சில் இருக்க 2வது பாஸ்ஜின். இது எங்கே இருக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வால்யூமில் பி பிளாக் எலமெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 43 இருக்குது. இதில் கார்பன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சின்ன டாபிக் கொடுத்து இவ்வளோ ஈக்குவேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஈக்குவேஷனில் இருக்குது CO + Cl2 gives COCl2. இதுக்கு பேர் பாஸ்ஜின்னு மேலே கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்துலேயும் பார்த்துக்கோங்க, டைரெக்டாக அதே இது பாஸ்ஜின்னு இருக்குது. CO + Cl2 gives COCl2. இது பாஸ்ஜின் எனவும் அறியப்படுகிறது. இது உண்மையிலே ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். ஏன்னா 9th புக்கிலேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, 12th புக்கிலேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, மீதி 2 எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? எசென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் டு பி எலக்ட்ரோமேக்னெட். ஒரு மேக்னெட் மெட்டீரியல் எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறதுக்கு என்னெல்லாம் வேணும், இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்லேயும் பார்த்தோம்னா நேரோ ஹிஸ்டெரிசிஸ் லூப், ஹை பெர்மியபிலிட்டி, ஹை கோர்சிவிட்டி, லோ ரிட்டன்டிவிட்டி. இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரை இந்த மேக்னெட் லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மெயின்ஸ்லலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பாக்ஸ் கொஸ்டின்லேருந்தும் மெயின்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்குது, 3rd யூனிட்டில் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த மெட்டீரியல்ஸ் வித் ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, லோ ரிட்டன்டிவிட்டி, லோ கோர்சிவிட்டி அண்ட் தின் ஹிஸ்டெரிசிஸ் லூப் வித் ஸ்மாலர் ஏரியா ஆர் ப்ரிஃபர்டு டு மேக் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். இந்த பாயிண்ட்லேயே 4மே கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேரோ ஹிஸ்டெரிசிஸ் லூப்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன இருக்குன்னா தின் ஹிஸ்டெரிசிஸ் லூப்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. அடுத்து ஹை பெர்மியபிலிட்டி கரெக்டு. அடுத்து 3rd அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹை கோர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையான ப்ராப்பர்ட்டி லோ கோர்சிவிட்டி தான். ஸோ அது தப்பு. 4th பாயிண்ட் லோ ரிட்டன்டிவிட்டி. இங்கேயே லோ ரிட்டன்டிவிட்டி தான். ஸோ 2nd and 4th ஆப்ஷன் ஆர் கரெக்ட். நேரோவும் தின்னும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. நேரோனா குறுகிய, தின்னுனா மெல்லிதான. இதுவும் கரெக்டுன்னு தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் D தான் கரெக்டுன்னு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக 3rd பாயிண்ட் தப்பு. ஏன்னா அங்கே ஹை கோர்சிட்டின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, புக்கில் லோ கோர்சிட்டின்னு இருக்குது. 2nd 4th கண்டிப்பாக கரெக்டு. ஸோ ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். தமிழில் பார்த்தோம்னா மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள்: குறுகலான காந்தத்தக்க கண்ணி, மிகு ஊடுருவு திறன், மிகு காந்த நீக்குத்திறன், குறை தக்கவைப்பு திறன்.
இதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் 2 மட்டும்தான் ஆப்ஷன் 3 மட்டும்தான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்டு. ஆப்ஷன் டி. தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதிக தொடக்க காந்த ஏற்புத்திறன், குறைந்த காந்த தேக்குத்திறன், குறைந்த காந்த நீக்குத்திறன் மற்றும் குறைந்த பரப்புடைய மெல்லிய காந்த தக்கிய கண்ணியை பெற்றுள்ள பொருட்கள் மின்காந்தங்கள் செய்ய விரும்பத்தக்கவைகளாகும். அடுத்த கொஸ்டின். மாடர்ன் மேன் ஆரிஜினேட்டட் இன் விச் பீரியட் அண்ட் எப்போச் ஆஃப் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்? நவீன மனிதன் வந்து எப்போது தோன்றினான்? இதில் வந்து என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் 2 தான் வரும். டெர்சரி பிளியோசின் தான் கரெக்டு. இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிற லெசனில் இருக்குது. சீனோசோயிக் ஏரா அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா பிளியோசின் அப்படிங்கிற பாயிண்டில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் மேன் ஃப்ரம் மேன் லைக் ஏப்ஸ். தமிழில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிய இடம் காலம் வந்து பிளியோசின். ஸோ ஆன்சர் வந்து பிளியோசின் தான். புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவம் மற்றும் சிறு காலத்தில் தோன்றினார்? பருவம் பார்த்திங்கன்னா டெர்சேரி, சிறுகாலம் வந்து பிளியோசின். இதுதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து மாஜித் ஹுசைன் புக்கில் இருக்குது, ஆனால் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி இல்லை. அதே தான் தியரி ஆஃப் எவல்யூஷன் 6வது யூனிட்டில் பார்த்திங்கன்னா பிளியோசின் மனிதனை போன்ற மனித குரங்கிலிருந்து மனிதனின் தோற்றம். மஜித் ஹுசைன் புக்கில் எப்படி இருக்குன்னா பிளியோசின் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது கீழே 3 lakh இயர் அப்படின்னு 3 லட்சம் ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாப்புலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் மாடர்ன் மேன் தோன்றிய இடம் வந்து தோன்றிய வருடம் வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு அந்த வருஷத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வருஷத்தை வச்சு நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் எழுதணும். அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எமிஷன்ஸ்? It's mainly due to incomplete combustion of fuel. They are more evident in petrol engine. Long-term exposure can nausea. இது வந்து ஏர் பொல்யூஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு அதிகமாக எதுலேருந்து வெளியே வருதுன்னா இன்ஜின்ஸ்லேருந்து தான் அதிகமாக வெளியே வருது. இதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் 3மே கரெக்டாக தான் இருக்கணும். இதுக்கான சோர்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்குது. இது வந்து என்விரான்மெண்ட் அந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே பேராகிராஃப்லேயே இருக்குது. கார்பன் மோனாக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்டு மெயின்லி டியூ டு இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஆட்டோமொபைல்ஸ் ஆர் மேஜர் காஸ் ஆஃப் CO பொல்யூஷன் இன் லார்ஜ் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட், fumes from factories, emission from power plants, forest fires and burning of firewood contribute to CO pollution. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட் இருக்குது. நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது இந்த செகண்ட் பாயிண்ட்டும் படிச்சிருக்கேன், அதுவும் கரெக்டு தான். ஸோ 1, 2, 3 தான் ஆன்சர். தமிழில் வந்து பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரி? சரிவர எரிக்காத எரிபொருளால் வரக்கூடியது, பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வருவது, நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படும். இது 2வது பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெட்ரோல் வாகனங்களில் தான் அதிகமாக வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வருதுன்னு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது கரெக்டுன்னு எனக்கே தெரில. தமிழில் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்குது, இங்கிலீஷில் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் இது வந்து பயோ ஜுவாலஜிலே இருக்குது. 12th யூனிட் பாருங்கள். புதைப்படிவ எரிபொருட்கள் முழுமையாக எரிக்கப்படாததன் காரணமாக கார்பன் மோனாக்சைடு உற்பத்தியாகிறது. பெருநகரங்கள் மற்றும் நகரங்களில் கார்பன் மோனாக்சைடு மாசுபாட்டிற்கான முக்கிய காரணம் வாகனங்களே ஆகும். வாகன புகை வெளியேற்றம், தொழிற்சாலைகளிலிருந்து வரும் புகை, மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து வரும் உமிழ்வுகள், காட்டுத்தீ மற்றும் விறகுகளை எரித்தல் போன்றவையும் இம்மாசுபாட்டில் பங்கு கொள்கின்றன. ஸோ ஆப்ஷன் வந்து 3மே கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின். ஜெனட்டிக்கல் டிசார்டர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டவுன் சிண்ட்ரோம், ஹீமோஃபிலியா, கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம், டேனர் சிண்ட்ரோம். இதுக்கான ஆன்சர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜிலே இருக்குது. ஜெனட்டிக்கல் டிசார்டர் லெசனில் டவுன் சிண்ட்ரோம் பாருங்கள், ட்ரைசோமி 21 தான். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா XXY மெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டேனர் சிண்ட்ரோம் வந்து XO ஃபீமேல்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் வந்து இந்த ரெண்டையும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 தான் ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது, மீதி 2ம் கரெக்ட். அப்புறம் ஹீமோஃபிலியாவில் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் தான், அதோட ஒரு டைப்பு தான் ஹீமோஃபிலியா. இது வந்து X லிங்க்டு ஜீன். ஸோ இதுவும் வந்து ஆன்சர் கரெக்டு தான்.
தமிழில் வந்து பார்த்தோம்னா டவுனின் குறைபாட்டு நோய், ஹீமோபிலியா, கிளின்ஃபெல்டர் குறைபாட்டு நோய், டேனரின் குறைபாட்டு நோய். இதில் வந்து ஆப்ஷன் 3யும் அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 கரெக்டு. ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட். 12th சுவாலஜி 4th லெசனில் இருக்குது. இரத்த கசிவு, ஹீமோஃபிலியா. எக்ஸ் சார்ந்த மரபணுவின் மரபு கடத்தல். ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்து வந்து டவுன் சிண்ட்ரோம் 21 ட்ரைசோமின்னு தமிழ்லையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சாய்ஸில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், டேனர் சிண்ட்ரோம். கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்க்கு XXY ஆண்கள், டேனர் சிண்ட்ரோம்க்கு XO பெண்கள். அடுத்த கொஸ்டின் 186. அசர்ஷன் ரீசன். HIV இன்ஃபெக்ஷன் மோர் ஆஃபன் ஸ்ப்ரெட்ஸ் டியூ டு கான்சியஸ் பிஹேவியர் பேட்டர்ன். கான்சியஸ் பிஹேவியர் பேட்டர்னா வந்து தப்பான வழி தான் கான்சியஸ் பிஹேவியர் பேட்டர்ன். தப்பான வழி மீன்ஸ் தப்பான செக்ஷுவல் கான்டக்ட் தான். ஸோ அது வந்து கரெக்டு. அசர்ஷன் கரெக்டு. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த இன்ஃபெக்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் இன் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பேஷண்ட் மே அக்கர் டியூ டு புவர் மானிட்டரிங். கரெக்டு தான். ரத்தத்தை ஒழுங்காக ஸ்க்ரீன் பண்ணலன்னா அதுவும் பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். இதுக்கான ஆன்சர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்லேயும் இருக்குது, 12th சுவாலஜி புக்லேயும் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, HIV இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஜென்ரலி பை செக்ஸுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்சியஸ் பிஹேவியர். ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்து வந்து ப்ரிவென்டிங் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் HIV இன்ஃபெக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் ஃப்ரம் பிளட் பேங்க்ஸ் ஃபார் HIV பிஃபோர் டிரான்ஸ்ஃபியூஷன். ஒழுங்காக ஸ்க்ரீன் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ புவர் மானிட்டரிங்னால் பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே கரெக்டு. ChatGPTயில் பார்த்ததுக்கு வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அசர்ஷன் அப்படின்னு ஆன்சர் வந்துட்டு. TNPSC என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். தமிழில் பாருங்கள். HIV தொற்று பெரும்பாலும் உணர்வுள்ள நடத்தை முறை காரணமாக பரவுகிறது. இரத்த மாற்ற நோயாளிகளுக்கு எய்ட்ஸ் தொற்று மோசமான கண்காணிப்பு காரணமாக ஏற்படலாம். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது. பொதுவாக HIV பரவும் முறைகள் பாதிக்கப்பட்டவருடன் உடலுறவு கொள்ளுதல். இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுள்ள நடத்தை முறை எல்லாமே இதில் அடங்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. கூற்று வந்து கரெக்டு. அடுத்து காரணம் வந்து பார்த்தோம்னா, எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடில் வந்து இரத்த வங்கியிலிருந்து இரத்தம் பெற்று ஏற்றுவதற்கு முன்னர் அக்குறிப்பிட்ட வகை இரத்தமானது HIV சோதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். உள்ளாக்கப்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை, உள்ளாக்கப்படலைன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காரணமும் கரெக்டு. ஆனால் ஒன்றை ஒன்று விளக்குவது அல்ல அப்படின்னு ChatGPTயில் வந்துருச்சு. ஆன்சர் வந்து கீ வரும்போது பார்த்துக்கலாம். சயின்ஸ் வந்து உண்மையிலேயே டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே 12th 1 10th 1 மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸ் படிக்கும்போது ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். இப்போ 75 கொஸ்டின்லேயே 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 150 கொஸ்டினில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சயின்ஸ்லாம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு சயின்ஸ் வந்து மார்க் கம்மியாகும். அதே நமக்கு ஒரு ப்ளஸ் தான். சயின்ஸ் படிச்சிங்கன்னா அதுவே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும். மற்றவங்களெல்லாம் எடுக்க முடியாத மார்க் நம்ம எடுத்துடலாம். ஸோ சயின்ஸ் படிக்க மிஸ் பண்ணாதீங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் வேறு எந்த புக்கும் படிக்கண்டாம்.